ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கார்த்திக் ஷோ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஏஐ துறையில் இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏஐ ஏஜென்ட்ஸ் வெர்சஸ் ஜென்ரேட்டிவ் ஏஐ. இது ரெண்டுமே இப்போ ஏஐ துறையில் ரொம்ப பஸ்வேர்டாக இருக்குது. இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசங்கள் என்னென்ன, நம்ம அன்றாட வாழ்க்கையில் இதை எப்படி நம்ம வெவ்வேறு விதத்தில் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோட முடிவில் ஏஐ ஏஜென்ட்ஸ் மற்றும் ஜென்ரேட்டிவ் ஏஐக்குள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெளிவாக புரியும் நம்புகிறேன். வீடியோவில் போகலாம். ஸ்டே டியூன்ட். வெல்கம் பேக். முதல்ல நம்ம ஜென்ரேட்டிவ் ஏஐன்னு என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் சாட் ஜிபிடி, டீப்சீக், டாலி, மிட்ஜர்னி போன்ற ஏஐ அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பயன்படுத்திங்கன்னா நீங்கள் ஏற்கனவே ஜென்ரேட்டிவ் ஏஐயை பயன்படுத்தினதாக அர்த்தம். ஒரு ஏஐ மாடல் தானாக ஒரு புதிய கண்டென்ட்டை உருவாக்குமானால், அந்த கண்டென்ட் அப்படின்னு சொல்லும்போது அது டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், இமேஜாக இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம், ஏன் கோடாக கூட இருக்கலாம். ஸோ அந்த வகையான ஏஐ மாடல்ஸை ஜென்ரேட்டிவ் ஏஐ மாடல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவை பார்த்தீங்கன்னா எண்ணற்ற தகவல் கொண்டு ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. அப்படி ட்ரெயின் பண்ண அறிவை வச்சு பேட்டர்ன் ரெகக்னிஷன் மூலமா நம்ம கேள்வி கேட்ப அதை ப்ராம்ப்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன ப்ராம்ப்ட் கொடுக்குறோமோ அதற்கு தகுந்த பதிலை இந்த ஏஐ மாடல்ஸ்னால உருவாக்கி கொடுக்க முடியும். எடுத்துக்காட்டுக்கு சாட் ஜிபிடி, டீப்சீக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ல ரொம்ப தனித்துவம் வாய்ந்த ஜென் ஏஐ மாடல்ஸா இருக்கும். இதுவே மிட்ஜர்னியை பார்த்தீங்கன்னா இமேஜ் ஜென்ரேஷன், அதாவது நீங்க டெக்ஸ்ட்டை ஸ்பெசிஃபை பண்ணீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற டிஜிட்டல் இமேஜஸை உருவாக்குறதுல தனித்துவம் வாய்ந்த ஜென் ஏஐ மாடலா இருக்கும். ஜென் ஏஐக்கான ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள்ஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டோம்னா நிறைய கண்டென்ட் மார்க்கெட்டிங் நிறுவனங்களில் ஜென்ரேட்டிவ் ஏஐ பயன்படுத்துகிறாங்க. ஒரு பிளாக் போஸ்ட்டை உருவாக்குறது, வெப்சைட்டில் ப்ராடக்ட்ஸ்க்கான டிஸ்கிரிப்ஷன்ஸை உருவாக்குறது, ஏன் அட்வர்டைஸ்மெண்ட்ஸை உருவாக்குறது, இந்த மாதிரி பல இடங்களில் ஜென்ரேட்டிவ் ஏஐயை பெரிதளவில் இப்போ பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இப்போ நம்ம ஏஐ ஏஜென்ட்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். இப்போது ஜென்ரேட்டிவ் ஏஐ பார்த்துட்டிங்கன்னா கண்டென்ட் ஜென்ரேஷனில் தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கும். இதுவே ஏஐ ஏஜென்ட்ஸ்ங்கிறத பார்த்துட்டிங்கன்னா ஆக்ஷன் ஓரியன்டாக இருக்கும். ஒரு வேலையை செயல்படுத்துறது, தன்னை சுற்றி இருக்கிற உலகத்தோட இன்டராக்ட் பண்ணி அதற்கு ஏற்ப தானாக முடிவெடுத்து ஒரு வேலையை செயல்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்களில் தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது தான் ஏஐ ஏஜென்ட்ஸ். இவை பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு ப்ராம்ப்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஒரு படி மேலே போய் ஆக்ஷனில் இறங்கக்கூடிய திறன் கொண்டதாக இருக்குது. இப்போ ஏஜென்ட்ஸ்க்கான எடுத்துக்காட்டு அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிரைவிங் கார்ஸை சொல்லலாம். அதாவது தானாக இயங்கக்கூடிய வாகனங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சென்சார்ஸ் இருக்கும். இந்த சென்சார்ஸ் மூலியமாக தன்னை சுற்றி இருக்கிற டிராஃபிக், ரோட் கண்டிஷன்ஸ் இது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ப எப்படி சேஃபாக டிரைவ் பண்ணலாம் அப்படிங்கிறது முடிவெடுக்கும் திறன் கொண்டது தான் இந்த செல்ஃப் டிரைவிங் கார்ஸ். இது ஒரு வகையான ஏஐ ஏஜென்ட்ஸ் தான். ஏன் இவ்வளவு போகணும்? நம்ம வீட்டில் நிறைய பேர் கூகுள் ஹோம், அமேசான் அலெக்சா, ஆப்பிள் சிரி இந்த மாதிரி ஸ்மார்ட் ஹோம் டிவைசஸ் எல்லாம் பயன்படுத்துகிறோம் இல்லையா? ஸோ இவங்க கூட பார்த்தீங்கன்னா ஒரு வகையான ஏஐ ஏஜென்ட்ஸ் தான். நம்ம கேட்குற கேள்விக்கு பதில் கொடுக்கும். சில நேரம் நீங்கள் ஷாப்பிங் லிஸ்ட்டில் ஆட் பண்ணணும்னா ஷாப்பிங் லிஸ்ட்டில் ஆட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஏதாவது ஸ்மார்ட் டிவி ஆன் பண்ணணும், ஸ்மார்ட் லைட் ஆன் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாம் சொன்னீங்கன்னா அந்த கட்டளைக்கு ஏற்ப செயல்படும். இதுவும் ஒரு வகையான ஏஐ ஏஜென்ட்ஸ் தான். சரி, இப்போ இந்த ஜென் ஏஐ அப்புறம் ஏஐ ஏஜென்ட்ஸ் இது ரெண்டையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா ஜென் ஏஐ அப்படிங்கிறது புதிய கண்டென்ட்ஸ் உருவாக்குறதுல தனித்துவம் வாய்ந்தது. இது ஏஐ ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிறது ஆக்ஷன் ஓரியன்டா தன்னை சுற்றி இருக்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்ப தானாக சிந்தித்து தனித்து செயல்களை செய்யும் திறன் கொண்டது ஏஐ ஏஜென்ட்ஸ். சுருக்கமாக சொல்லணும்னா ஜென் ஏஐ அப்படிங்கிறது ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி புதிய புதிய விஷயங்களை உருவாக்கும். ஆனால் ஏஐ ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பர்சனல் அசிஸ்டன்ஸ் மாதிரி நம்ம சொல்கிற வேலையை நமக்காக செஞ்சு கொடுக்கும். சரி, இப்போ உங்களுக்கு எந்த விஷயத்துக்காக ஜென் ஏஐ பயன்படுத்தணும், எந்த விஷயத்துக்காக ஏஐ ஏஜென்ட்ஸ் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது க்ரியேட்டிவாக ஒரு கண்டென்ட்டோ, டெக்ஸ்ட்டோ, இமேஜோ, மியூசிக்கோ உருவாக்கணும் அப்படின்னா நீங்கள் ஜென் ஏஐ பயன்படுத்தலாம். இல்லை உங்களுக்கு ஒரு வேலையை செயல்படுத்தணும், ஒரு ஆட்டோமேஷனை உருவாக்கணுங்கிற பட்சத்தில் நீங்கள் ஏஐ ஏஜென்ட்ஸை பயன்படுத்தலாம். ஆனால் இதில் என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம்னா, இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ், ஜென் ஏஐ ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் உருவாக்குனீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஏஐ அப்ளிகேஷனாக இருக்கும். இப்போது நினச்சி பாருங்களேன், இப்போ ஒரு சாட்பாட்டு கிட்ட நீங்கள் டிக்கெட் புக் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது டிக்கெட் உங்களுக்கு புக் பண்ணி கொடுக்குது. இது ஏஐ ஏஜென்ட் வேலை. இதே நீங்கள் அங்கே ஜென் ஏஐ கலந்தீங்கன்னா என்ன ஆகுன்னா, டிக்கெட் புக் பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஊருக்கு போகிறீங்கன்னு தெரிஞ்சுட்டு அங்கே எப்படியெல்லாம் நீங்கள் ட்ராவல் பண்ணி எங்கெங்கெல்லாம் சுற்றி பார்த்து எந்த வகையில் உங்களோட ஸ்டேவை அந்த இடத்துல சுவாரஸ்யமாக ஆக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஐட்டனரியை கிரியேட்டிவாக உருவாக்கி கொடுத்ததுன்னா எப்படி இருக்கும்? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜென் ஏஐ மற்றும் ஏஐ ஏஜென்ட்ஸ் ரெண்டுமே கம்பைண்டாக வேலை செய்யுது.
அப்ளிகேஷன்ஸு. ஸோ வரும் காலங்களில் நிறைய ஏஐ அப்ளிகேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் ஜென்ஏஐயோட காம்பினேஷன் நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம். ஸோ இந்த 2 விஷயத்தோட புரிதல் உங்களுக்கு இருக்கிறது ரொம்ப அவசியமானது. ஸோ இதை பற்றி இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், எனக்கு ஜென்ஏஐ பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், ஏஐ ஏஜென்ட்ஸை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா அதற்காக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஜென்ஏஐ மற்றும் ஏஐ ஏஜென்ட்ஸ் இதற்கான ஒரு பேசிக்கான டிஃப்ரென்ஸ் என்ன, எந்த இடத்துல எந்த வகையான அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கான புரிதல் கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த ஜென்ஏஐ ஏஐ ஏஜென்ட்ஸ் இந்த ரெண்டுல உங்களோட ஃபேவரட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இதை பற்றின வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்க மாதிரி பார்க்குறேன். Karthik signing off. Bye.